Hey guys, welcome back to our channel. This is your Karthika. This is your Vishnu. எல்லாருக்கும் ஓணதின ஆஷம்ஷங்கள். ஆக்சுவலா எல்லா ஓணமுமே நாங்க வந்து வீட்டுல தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். நீங்க எங்க வீடியோஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். போன ஓணம் வந்து எங்களுக்கு தலை ஓணம், லாஸ்ட் ஓணம் வந்து எங்களுக்கு தலை ஓணம். இந்த ஓணம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல், கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஸ்பெஷல் ஓணம். அப்படிதானே? நாங்க இப்படி என்ன சொல்ல 3 பேரா இருக்கோம். ஆனா ஒரு ஆள் வந்து ஹைடா இருக்கு இல்ல, கேக்குதா? ஒரு ஆள் ஹைடா இருக்கு. இனி அடுத்தோட ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். எங்க கூட இன்னொரு அது குட்டியா இருக்கும். இன்னைக்கு என்னன்னா வீட்டுல பண்ணலான்னு இருந்தோம். பட் என்னன்னா எனக்கு கொஞ்சம் முடியல, ரொம்பவே முடியல. எல்லாமே பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் கொஞ்சம் இதா இருந்துச்சு. ரெண்டாவது இன்னைக்கு நாங்க வெளியவும் போகணும்னு பிளான் பண்ணிருந்தோமா. சோ ஓகே, அப்ப நம்ம வெளியவே ஓண சத்திய சாப்பிடலாம். கடையில சாப்பிடுவோம், ஏன்னா நாங்க சாப்பிட்டதே இல்லை. அதனால சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கார்ல ஏறா இப்பவே இறங்க போறோம். ஏன்னா பக்கத்துலயே ஒரு ஹோட்டல் இருக்கு. ஸோ நம்ம இங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நீ சாப்பிட்டு நாங்க எப்படி இருக்குன்னு சொல்றோம். நாங்க உள்ள போயிட்டு முடிஞ்ச அளவு வீடியோ கேப்சர் பண்றோம். ஓகே நாங்க வந்து ஸ்பெஷல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ லிமிட்டட் மீல்ஸ். ஆமாம் ஆமாம், வந்து நாங்கள் வந்து லிமிட்டட் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஸ்பெஷல் மீல்ஸில் வந்து இது இருக்குது, சப்பாத்தி இருக்குது. எங்களுக்கு சப்பாத்தி கூட வேண்டாம் இல்லையா, எனக்கு வேணாம், சப்பாத்தி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதுவே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் சத்யாக்காக வந்தேன். இன்னும் சத்தமாக நான் சத்யா சாப்பிட்றதுக்காக வந்தேன். இங்கே வந்து சத்யா இல்லையா. சரி ஓகே, நார்மல் சாப்பாடே போதும்னு சொல்லி இப்போ சாப்பிட்டு அப்புறமா நம்ம சொமேட்டோலாம் இருக்குன்னு சொன்னாங்க. சரி சொமேட்டோ ஆப் ஓப்பன் பண்ணுவோமே பண்ணி பார்க்கலாமேன்னு பார்த்தா 6 பேருக்கு சர்வ் பண்ற சத்தியா இருக்கான். ஆனா அதுக்கு ரேட்டை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7,000 7,000 ரூபாய் சாப்பாடு. 7,000 ரூபாய் பார்க்கல, 6 பேருக்கு சர்வ் பண்றது ஜஸ்ட் 7,600 சம்திங் தான் இருக்குது. கேட்டீங்களா? அதை பார்த்தோன்னே எனக்கு நெஞ்சு வலி இல்லை, எனக்கு எல்லா வலியுமே வந்துருச்சு. சரி ஓகே, அது வேணாம், பாயசம் மாதிரி நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்வைப் பண்ணி கீழே வந்தா பருப்பு பாயசம் எவ்வளவு போட்டிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்லடி, யாரு எங்க போட்டிருக்கோம்? அம்மா சொல்ற இதுக்கு நான் வீட்லயே செஞ்சிருவேன், எனக்கு தேவையில்லைன்ட்டு. 7,000 ரூபாயா? அது விடுங்க, அடுத்து பாயசம் மாதிரி நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வைப் பண்ணி பாயசம் 600 ரூபாய். எனக்கு பாயசமே வேண்டாம், நான் இதுக்கு கடையில போய் சக்கரை வரட்டி சிப்ஸ் வாங்கி தனியா தின்னுக்கிறேன். அதனால இங்க 130 ரூபா மீல்ஸோட முடிச்சுக்கலான்னு வந்துட்டு சத்யா நல்லபடியா நடக்கும் நான் நினைக்கிறேன். ஓணம் நல்லா போகும்னு நினைக்கிறேன். நல்லா போகும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிளான் இருந்துச்சுன்னா நீங்க அஃபோர்ட் பண்ண முடியாது, நீங்க பண்ணிக்கோங்க, பிரச்சனையே இல்லை. ஆனா எனக்கு அதெல்லாம் ஃபிக்ஸ் ஆயிட்டா முன்னாடி. ஏன்னா நான் வீட்டுல வந்து எனக்கு சத்யா சாப்பிடணும் தான் இறங்கி வந்தேன். இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு வந்து வெக்ஸ். ஆனா இதுவே சத்யா தான் ஓரளவுக்கு, தமிழ்நாடு சைடு சத்யா. சாப்பாடு வயிறு ஃபுல்லானா போதுமே. ஆனாடி 7,000 ரூபாய்க்கு 6 பேருக்கு 500 ml இருந்து 600 ரூபாய்க்கு போட்டீங்க பாத்தீங்களா? எப்படான் இருப்பீங்களா? ஓணம் வரும், தீபாவளி வரும், எப்படா வரும், ஏதாவது ஃபங்க்ஷன் வரும், நம்ம ரேட்டை இவ்வளோத்துக்கு திருப்பி போடுவோம். அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்கீங்க. இப்படிலாம் போட்டால் யார் வாங்குவாங்க? வாங்குறாங்களா இருக்கு எனக்கு தெரியல. இல்லை, கடையில போய் சாப்பிட்டா தெரியல எனக்கு. 6 பேருக்கு இவ்வளவு சாப்பாடு 7,000 ரூபாய், கடையில கொடுத்தா கூட 10,000 ரூபாய். இதை வந்து யோசிச்சிருக்கோம். ஏன்னா அன்னைக்கு நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ரீல்ஸ்ல, ஏதோ ஒரு கடையில ஜொமேட்டோல தான் ஆர்டர் பண்றது, ஒரு சாப்பாடு 1,100. அப்ப நான் என்ன நினைச்சேன், சரி ஒரு சாப்பாடு ஓகே 2 பேர் சாப்பிட்டுக்கலாமா இருக்கும்னு யோசிச்சேன். ஆனா இப்ப யோசிக்கிறேன் 6 பேருக்கு 7,000 கரெக்ட் தானே? ஆமா. நான் என்ன கேட்கேன்னா, கேரளால எல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து இதுவே கல்யாணத்துக்கு இந்த மாதிரி சாப்பாடு தான் இருக்கும், ஓணம் சத்யா மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி சாப்பாடு. அங்கே நம்ம சைட்ல எல்லாம் அப்படி தானே இருக்கு, நீ பார்த்துருக்கல. அப்போ ஒரு சாப்பாடு 1,000 ரூபா வச்சா வாங்குறாங்க.
அப்போ 1,00,000 பேருக்கு சமைக்கிறதுக்கு எவ்வளோ ரூபாய் வருது? போனோன்னு வந்தாலே காய்கறி ரேட்டுலாம் தங்க ரேட்டுக்கு போயிடும். அப்போ யாருமே சமைக்காதீங்க வீட்டில், மூட்டுங்க. ஓகே கைஸ், ரைஸ் வந்துருச்சு, சாப்பிட்டுட்டு வந்துடும். சரியா? ஃபுட்டு நல்லா இருக்கா? பார்த்தாலே தெரியுது சூப்பராக இருக்கு. கண்ணு வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், கண்ணு வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். என் பொண்டாட்டி சாப்பிட்றத பசி இருந்துச்சு அப்படிதானே? டைம் ஆகிட்டு இன்னைக்கு. டெய்லி 1:30 சாப்பிடுவேன், இன்னைக்கு 2:30 ஆகிட்டுல. ஆமாம். ஓகே, முடிஞ்சதில்ல. நீ பே பண்ணிட்டு நேராக கிளம்புவோம். நீ எங்கேயோ போகணும்னு சொன்னேன்ல? சரி ஓகே, நீ வரோம், காரில் போய் உட்காந்து பேசலாம். அப்புறம் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு சத்தியம் தான் சாப்பிட முடியல. நல்ல ஒரு மீல்ஸ் சாப்பிட்டோம். சூப்பரா இருந்தது, டேஸ்டா. உண்மையிலே வச்ச சோத்தை நானும் விஷ்ணு முழுசா காலி பண்ணோம்னா அது இன்னைக்குதான். அந்த அக்கா கட்டில போய் சாப்பிட்டோம்ல, அது கூட நமக்கு எனக்கு வந்து கொஞ்சம் மிச்சம் தான் வச்சோம். சாப்பாடு நல்லா இருந்துச்சு, இருந்தாலும் மிச்சம் தான் வச்சோம். பட் இது குவான்டிட்டிலயும் சரி குவாலிட்டிலயும் சரி பக்கா. பாயசம் மட்டும் நல்லா இருந்தது, ஆனா ரொம்ப தேங்காய் பருப்பு பாயசம் இப்படி இருக்காது. அது மட்டும் தான், மத்தபடி எல்லாமே இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க மெயினா இங்க சாப்பிட்டதுக்கு காரணமே இங்க எங்களோட வளகாப்புக்கு வந்து ஆர்டர் கொடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான். எங்களோட வளகாப்பு யாரெல்லாம் வரீங்களோ அவங்க வந்து சாப்பிட போற சாப்பாடு வந்து இப்ப நாங்க சாப்பிட்ட சாப்பாடு தான். ஆமா. சோ நாங்க இப்போ அத சாப்பிட்ட மாதிரி இருக்கும், எங்களுக்கு பசியும் போவோம். ஆமா, இல்ல நாங்க டேஸ்ட் பார்த்த மாதிரி இருக்கும், எங்களுக்கு இங்க பசியும் போகும் அப்படின்னு தான் இங்க வந்து சாப்பிட்டோம். அதான்க்கா உள்ள பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாம் இருப்பாங்க. நான் என்னால தப்புலாம் பிரேக் போட முடியாது. பிரெக்னன்ட் ஆனவங்க எல்லாம் இருப்பாங்க, திடீர்னு பிரேக் போட்டு ஸ்டாப் பண்ண முடியாது. கொஞ்சம் பார்த்து கிராஸ் பண்ணுங்க. இல்லடி, திடீர்னு எப்படி பிரேக் போட முடியும்? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. நமக்குனே வருவாங்கப்பா எல்லாரும். இல்ல அவங்க தப்புன்னு சொல்ல மாட்டேனா, இல்ல திடீர்னு முன்னாடி வராங்க இல்ல, நம்மளால இந்த தப்புன்னு பிரேக் போட முடியாது. சரி ஓகே, அவங்களே என்கிட்ட கோவப்படல, நானும் உங்கள்கிட்ட கோவப்படல. நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி பிரெக்னன்ட் ஆனவங்க இருக்காங்க இல்ல, திடீர்னு என்னால பிரேக் போட முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் ரோட்டை பார்த்து கிராஸ் பண்ணுங்கன்னு தான் சொன்னேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்ல. சரி ஓகே, நாங்க இப்ப சாப்பிட்டாச்சு, போயிட்டு நாங்க அடுத்து எங்க போறோம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்ல, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, ஷாப்பிங் அதுதான். சோ நாங்க போயிட்டு எங்களுக்கு எல்லாம் ஓகேவான்னு பாக்கணும். பாக்குறதுக்காக நாங்க போயிட்டு, இந்த வளகாப்பு டைம்ல வந்து கொஞ்சம் அந்த இது சீர் வைக்கிறதுக்கா, சீர் தானே, அது வைக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கணும். அப்புறமா ஏதோ சாப்பாடு எல்லாம் வைக்கிறதுக்கு ஏதோ நிறைய வாங்க வேண்டியது. அதனால நாங்க அதை போய் பார்க்க போறோம். பார்த்து எங்களுக்கு ஓகேனா நாங்க வாங்குவோம். இன்னைக்கு அது ஓகேனா பார்த்துட்டு என்ன இதெல்லாம் வாங்கிருக்காங்க போய்கிட்டு அங்க போயிட்டு அப்புறம் அடுத்து என்ன பிளான் அப்பதான் யோசிக்கணும். இல்ல இவ இப்படி சொல்ல நான் வெயிட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க போவோம், ஃபர்ஸ்ட் ஒரு இடத்த முடிச்சிட்டு அடுத்தது பார்த்தேன். அவ்வளவுதான் என்னோட. ஆனா நீ எல்லாத்தையும் பிளான் பண்ணி ஆல்ரெடி வச்சிருப்பியே. இதை யோசிச்சு வச்சிருந்தேன், ஆனா கரெக்டா நடக்குமான்னு தெரியல. அது பார்த்தாதான் தெரியும். பார்க்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். என்ன மேடம் பாத்துட்டீங்களா? எப்படி இருக்கு? முக்காவாசி பார்த்துட்டேன். ஓகே தான். ஒரு 20 வருஷம் முடிஞ்சது இல்ல? என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் சொல்ல மாட்டேனே. என்ன பண்ணுவேன்? நீ என்ன பண்ணுவ? சோ இப்ப எதுவுமே சொல்றதால ஓட்டாது நீ வளரனா பிச்சு விடுவோம். சொல்ல மாட்டேன். அதெல்லாம் வந்து வீடியோ போடும்போது பார்க்கட்டும். அதெல்லாம் நீங்க பார்த்தோம். என்னன்னா உங்களோட இதுக்காக நான் ஒன்றும் பார்த்து வந்து வாங்கிட்டு இருக்கேன். ஆனால் பட்ஜெட்டில் பார்த்து அந்த ஐடியா சொல்லுவேன். எல்லாருமே அப்படிதான் யோசிப்பாங்க. அது நல்லது தான். இப்போ எங்கள் வீடியோ பார்க்குற 4 பேருக்காக இருந்தாலும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் எப்படி எடுக்கிறதுன்ற ஐடியா இருக்கணும். பார்க்க கிளாஸியாகவும் இருக்கணும், அதே டைம் பட்ஜெட்லேயே இருக்கணும். அதெல்லாம் ஒன்றா பார்த்து கால்குலேட்டர் போட்டு பண்ணிட்டு. சரி ஓகே. சரி அப்போ இப்போ வாங்கினது வந்து
சரி ஓகே. நான் என்ன சொன்னேன்? நான் இதுதான் சொன்னேன். நீ வாய் வச்சுட்டு பேசாம ஓட்ட வாய். சரி ஓகே, அப்புறம் பார்ப்போம். சொல்லு, என்னாச்சு? நான் எப்படி பேரம் பேசுறதுன்னு ஒருத்தவங்களை பார்த்து கற்றுக்கிறேன். என்னாச்சு? ஆமா, இவ்வளோ ஐட்டம் வாங்கணும், அப்போ கொஞ்சமாக தான் ரெடியூஸ் பண்ணணும். அவங்க என்ன சொன்னாங்க, 100 பீஸ் வாங்கினா 200 அது கம்மி. அவங்க 100க்கு மேலே வாங்கிட்டு வெறும் 85 ரூபா கம்மி பண்ணிருக்காங்க. இது என்ன நேரம்? அதெல்லாம் பார்த்துட்டு நீ பாரு, இப்போ சண்டை கூட வர மாட்டேங்குது. 100 பீஸோ 30 பீஸோ அவங்க மொத்தமா 100 பீஸ் சொல்றாங்க. 100 பீஸ் வாங்குறாங்க. எங்களுக்கு யாரும் கிடையாது. அப்படி எப்படி 100 பீஸ் வாங்குறாங்க? அவங்க அப்படிதான் பேசுறாங்க. நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்லயுமே 30 வாங்கினா அது 100 பீஸ் மேலே தானே. அது அவங்களுக்கு ஏன் புரியல? 30 20 5 எல்லாம் பைசா சும்மா தரப்படுறது இல்லை. ஸோ காய்ஸ், என்னை பற்றி நீங்கள் கற்றுக்கோங்க. எப்படி இருந்தால் எனக்கு தான் சண்டை வரும். ஸோ அதனால் நான் இப்போ கிளம்புறேன். இது சண்டை கிடையாது, வேற பேசுகிறேன். இப்போ எங்கே இருக்க? எதுக்கு வந்திருக்க? சொல்ல மாட்டேன். நான் சொல்லிட்டா? அதான் பார்த்தாலே தெரியுது எதுக்கு வந்திருக்கேன்னு. ஆனால் ஒன்று கார்த்தி, நீ ஆன்லைனில் நிறைய பார்த்தேல்ல, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இப்படி நேரில் வந்து பார்க்குறது நல்லதா கெட்டதா? நேரில் பார்க்குறதா நல்லது. நீ அளவு வந்து 2.6ன்னு சொல்லிட்டு இருந்த, நீ 2.6 எடுத்திருந்தா என்ன இருக்கும்? இங்கே கடந்துருவோம். அதனால யாராச்சும் இருக்கீங்கன்னா, வளைகாப்புக்கு யாராவது காப்பெல்லாம் எடுக்க வரீங்க, வளையல்லாம் எடுக்க வரீங்க, கண்ணாடி வளையல் எடுக்க வரீங்க அப்படின்னா இங்கே வாங்க. எங்கள் சரவணா ஸ்டோர் வாங்க. போரூரில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர் இருக்குல்ல, அங்கே வந்தாலும் போதும், அங்கே இருக்குது. ஆனால் இங்கே நல்லா இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது, கொஞ்சம் நிறைய சைஸும் இருக்குது. 2.6 நிறைய இடங்கள்ல ஆன்லைனில் இல்லை, ஆனால் இங்கே 2.4 இருக்குது இல்லை? நல்லா இருக்குல்ல, கலர்ஸும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்கலாம். ஓகே, வேற என்ன? இது மட்டும் தான் பார்க்கணும், அவ்வளோதானே, வேற ஒன்றும் இல்லைல்ல. அப்புறம் மனசை பொறுத்து ஏதாவது பார்க்க வாங்க. நீ திங்கணும் கீழே போய். சரி ஓகே ஓகே, சரி பாப்பா. பார்சல் வாங்கினதை விடையும் ப்ராடக்ட் வாங்கினதை விடையும் சாப்பிட வாங்கினது தான் அதிகம்.